அனைவருக்கும் வணக்கம். லைவ்ல வந்து 2 பேர் ஓடி ஓடி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த அம்மா பேசும்போது இவர் நிற்க மாட்டேங்கிறாரு, இவர் பேசும்போது இந்த அம்மா நிற்க மாட்டேங்குது. அப்படியே ரன்னிங்லேயே ஓடிட்டு சண்டை போட்டுருக்காங்கடா அப்படின்னு தான் சொல்லணும். யார் அப்படின்னா பிரவீன்ராஜ் அவர்களும் நம்ம வியானா அவர்களும். அதில் யார் மேலே தப்பு இருக்குன்னு பார்க்கும்போது பிரவீன்ராஜ் மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. என்னன்னா வியானா அவர்கள் வந்து தண்ணி கேட்டிருக்காங்க பிரவீன்ராஜ்கிட்ட. ஏன்னா பிரவீன்ராஜ் வந்து ஒரு கிச்சன் டீமில் இருக்கனால கேட்டிருக்காங்க. ஆனால் இல்லைன்ட்டார். வியானா தண்ணியெல்லாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்லி விட்டார். சரி அப்படின்னு சொல்லி வியானாவும் போயிடுச்சு. ஆனால் இன்னொரு ஆள் வந்து கேட்டப்போ தண்ணி கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாப்புல. அப்போ உடனே வந்து வியானாக்கு வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. என்னங்க எனக்கு கொடுக்கும்போது நீங்கள் வந்து நான் கேட்கும்போது இல்லைன்ட்டீங்க, இப்போ அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்களே, என்னங்க இதெல்லாம் ஒரு தலைப்பட்சமாக நடந்துக்கிறீங்களே, இதெல்லாம் வந்து சரியாக படலை அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அதுக்கு வந்து பிரவீன்ட்ட வந்து சாரிம்மா, எனக்கு வந்து உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு நாவத்தில் வந்து இல்லைன்னுட்டேன் சாரி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரின்னு அந்த இடத்துல பிடிச்சா. அடுத்தபடியாக இவங்க இதை பற்றி பேசிட்டு இருந்திருக்காங்க. இன்னொருத்தர் அந்த விக்ரம்கிட்ட இந்த இவங்கள்ட்ட அந்த திருநங்கை ஒருத்தவங்க இருக்காங்களே அப்சரா, அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. வியானா இந்த மாதிரி நான் தண்ணி கேட்டேன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு, இந்த பிரவீன் வந்து சொல்லிட்டார் அப்படின்னு. அதை உடனே பிரவீன் வந்து பார்த்துட்டு கேட்டோடனே அதான் அங்கேயே முடிச்ச, எதுக்கு திருப்பி பேசியிருக்கீங்க, உங்களுக்கு நான் வந்து அந்த பேஜ் கொடுத்தேன், நீங்கள் ஆக்டிவாக இல்லை சும்மாவே இருக்கீங்க, ஒன்றும் பண்ணாமல் இருக்கீங்க, ஒரு நாள் கூத்து தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் பேஜ் கொடுத்தேன்ல, அப்போ நீங்கள் வந்து கண்டென்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கண்டென்ட் பண்ணிருக்கீங்களா, இதை வச்சு நீங்கள் வந்து கண்டென்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஆரம்பிக்க உடனே வந்து வியானா நானே ஒரு கண்டென்ட்டு தான்டா, எனக்கு என்னடா கண்டென்ட்டு, நீ எதுக்குடா எனக்கு வந்து தண்ணி கொடுக்கல, என்னது எனக்கு நான் ஆக்டிவாக இல்லை பேஜ் கொடுத்து அதனால தானே அப்படின்னு இந்த 2 பாயிண்ட்டுகளை வியானா வந்து தெளிவாக பிடிச்சி நம்ம இவரை வந்து லாக் பண்ணிடுச்சு பிரவீன்ராஜா. உடனே பிரவீன்ராஜ் வந்து ஓடுறாப்புல, இல்லை உன்ட்டையெல்லாம் பதில் சொல்ல முடியாது, உன்ட்டையெல்லாம் அவ்வளோதான், நீ வந்து எதனோ பேசிகிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி பிரவீன்ராஜ் வந்து ஓட, ஆனால் நான் விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வியானா வந்து ஒரு ஆள்கிட்டையாக சொல்லிட்டுருக்கு. அதே மாதிரி அந்த பிரவீன்ராஜ் வந்து போய் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்க, இல்லை அது வந்து தண்ணி கேட்டுச்சு, நான் வந்து கொடுத்துட்டேன், அவரை கொடுக்கல, ஆனால் அது கேட்டுச்சு அப்படின்னு உளர்றாரு. அதுக்கப்புறம் அதுதான் சம்மந்தம் இல்லாமல் என்னை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணோம், ஏன்னா அது சும்மாவே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்வதிட்ட சொல்கிறாரு. இது வந்து சும்மா இருக்காமல் வந்து வியானா வந்து அது கொஞ்சம் தற்பெருமை வந்து அடிக்குது, நானே வந்து கண்டென்ட்டு தான் அப்படிங்குது. இந்த 3 நாளாக வந்து ஒன்றுமே பண்ணலை, ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆக்டிவாகி கொஞ்சம், ஆனால் இந்த தப்பு வந்து வியானா மேலே இல்லை, ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது கூட தப்பு பண்ணது யார் அப்படின்னு தான் நம்ம வந்து பேசணும். மிச்சர்னு வேணால் இதுக்கு மேலே வந்து நீங்கள் வியானா வந்து சொல்ல முடியாது. மிச்சர் வியானா இல்லைடா, நான் களத்தில் இறங்கிட்டேன்டா, நானே ஒரு கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணி பேச அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வியானா திருப்பி என்ன சொல்லுது அப்படின்னா, நான் ஒரு பாயிண்ட் பேசினேன், அந்த பாயிண்ட்டை வந்து எனக்கு நின்று பதில் சொல்ல துப்பு கேட்ட பிரவீன்ராஜ் அவர் வந்து ஓடுறாரு. பாயிண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியாதவர் தான் வந்து பிரவீன், நான்லாம் பாயிண்ட்டாக வந்து பேசக்கூடிய ஒரு நபர் தான், என்கிட்ட முடிஞ்சால் அந்தால நின்று பேச சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இது சொல்ல, அந்தால் வந்து உன்ட்ட பேச முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஆக்சுவலாக வியானா யார் அப்படின்னா ஏதோ இந்திக்காரவங்க வழியில் வரக்கூடிய ஏதோ இதில் இருக்கான், அது பேசுகிறதே ஹஹா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நானே வந்து அந்த ரூமுக்கு போகிறேன், அதாவது சூப்பர் டீலக்ஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம் நம்ம வியானாவுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, பிரவீன்ராஜ் மேலே வந்து எந்த மாதிரி தப்பு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.